கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பிறந்த நாள் முதற்கொண்டு இம்மட்டும் நம்மை நடத்தி வருகிற தேவாதி தேவன் வரும் வாரங்களிலும் வரும் மாதம் வரும் வருடங்களிலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் நாம் வேண்டுதல்களை, நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்புவிக்க கடவோம். அப்பொழுது அவர் நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும், பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். நம்மை வாழ வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய செவியை அவருக்கு நேராக நாம் சாய்க்கலாம். நாம் நம் குற்றங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் நமக்கு தயவாய் மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்கவும் பாதுகாக்கவும் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் குற்றம் எங்கள் குறைகள் யாவற்றையும் மன்னித்திருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு மிகுந்த அன்புள்ளவராக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக, எங்களை இந்த பூமியில் அப்பா சகல விதமான ஆசீர்வாதங்களிலும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை அப்பா நீர் பாதுகாத்து வந்தீர், எங்களை ஆசீர்வதித்து வந்தீர், எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்தீர் அப்பா. எங்களுடைய சொந்தம், எங்களுடைய பந்தம், எங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வருகிறீர். அது மாத்திரமல்ல, இந்த வரும் மாதங்களில் வரும் வருடங்களில் அப்பா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த எலெக்ஷனில் ஆண்டவரே இந்தியாவில் ஒரு நல்ல எழுப்புதலை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நீர் இந்த பூமியை நீர் ஸ்திரப்படுத்தும், உம்முடைய பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் பலப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து ஒரு நல்ல தலைவரை, இந்த பூமிக்கு இந்த இந்தியாவிற்கு ஏற்ற ஒரு தலைவரை நீர் செலக்ட் பண்ணும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். எங்கள் நாட்கள் முழுவதும் அப்பா ஆசீர்வாதத்தினாலும் அப்பா பாதுகாப்பினாலும் நிரம்பியிருப்பதாக. உம்முடைய வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும். வரும் வாரம் முழுவதும் அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்று நமக்கு தேவன் கொடுத்த ஒரு அழகான ஒரு வசனம், ஏசாயா எழுதின 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். பாருங்கள், தேவன் நமக்கு கொடுத்த இந்த வசனம் நம்முடைய செவியை சாய்க்க அவர் விருப்பப்படுகிறதாக அவர் சொல்கிறார். நமக்கு 2 காதுகள் உண்டு. அந்த 2 காதுகளும் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. நம் வாய் மூடக்கூடிய திறமை இருந்தாலும் நம் காதை மூடக்கூடிய அந்த திறமை இல்லை. நம்முடைய செவியை மூடக்கூடிய திறமை இல்லை. அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்துமா அந்த தன்மையை பெற்றுக்கொண்டுள்ளது. நாம் நினைத்தால் பிறர் நம்மிடத்தில் பேசக்கூடிய காரியங்களை நம்மால் கேட்காமல் கூட இருக்க முடியும். நம் காதுகளை அடைத்து கொள்ள முடியும். நாம் பிறருடைய வார்த்தைகளை மாத்திரமல்ல, தேவன் நம்மிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளை கூட நம்முடைய காதுகளை அடைத்து கொண்டு கேட்காமல் இருந்து வாழக்கூடும். அவ்விதமாக நமக்கு தேவன் சில தன்மைகளை கொடுத்திருக்கிறார். அது ஃப்ரீவில் எனப்படுகிறது. ஒரு ஃப்ரீடம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு தன்மையாக இருக்கிறது. அது நாம் நினைத்தால் அவர் பேசுவதை கேட்கலாம். நாம் அவர் பேசுவதை கேட்காமல் இருக்கக்கூட அந்த வல்லமையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அதே போல் மனிதர்கள் நம்மிடத்தில் பேசுவதையும், நம் பெற்றோர்கள், நம்முடைய டீச்சர்ஸ், நமக்கு மேலான ஜனங்களோ இல்லை யாரோ ஒருவர் நம்மிடத்தில் பேசக்கூடிய காரியங்களை கூட நாம் கேட்காத வண்ணம் நம்முடைய காதை அடைக்கக்கூடிய அளவிற்கு பலனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம் காது திறந்து தான் இருக்கிறது.
அதற்காக நம்முடைய ஆத்துமா விதமாக உண்டாக்கப்படவில்லை. நம்முடைய ஆத்துமா உள்ளான நம்முடைய சரீரமும் நம்முடைய உள்ளான முழு மனிதன் நமக்குள்ளாக அடைக்கப்பட்டு, காதுகள் அடைக்கப்பட்டு கேட்காத வண்ணமாகவே இருக்கிறான். ஆதலால் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் நாம் பெற்றுக்கொள்வதில்லை. பலவிதமான சாபங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் சரியான பாதையில் நடப்பதற்கு தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதல் தினமும் தேவையாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினால்தான் நம்முடைய காதுகள் திறந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த பாதையில் நாம் நடக்கும்போது பாதுகாப்பும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் நம்மை வந்தடையும். ஆதலால் இன்று அவர் நமக்கு கொடுத்தபடி உங்கள் செவியை சாய்த்து அவர் சொல்லுகிறபடி என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். உங்கள் ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்றால் தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை கவனிக்கக்கூடிய விதமாக நம்முடைய செவியை நாம் எப்பொழுதும் அவருக்காக லகுவாக திறந்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் போது நம்முடைய காதுகள் மந்தமடைகிறது. நம் இருதயத்தை கல்லாக ஆக்கி கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும்போது நம் காதுகள் அடைக்கப்படுகிறது. அதனால் பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் இழக்கக்கூடும். ஆகவே நம்முடைய ஆத்துமாவும் இழப்பீடை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆகிறது. ஆகவே நம்ம ஆத்துமா செழிப்பதற்காக, நம்ம ஆத்துமா ரட்சிக்கப்படுவதற்காக நம்முடைய செவிகளை நாம் திறக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக திறக்க கடவும். அது மாத்திரமல்ல, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நமக்கு தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மிடத்தில் அவ்விதமான உடன்படிக்கையை, அவ்விதமான ஒரு ப்ராமிஸை கொடுக்கும்படியாக அவருக்கு முன்பாக நம்முடைய செவிகளை நாம் திறந்து வைக்க கடவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவாராக. வருங்காலங்களே தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும், பாதுகாப்பாக வழி நடத்தட்டும். எல்லோரும் எனக்கு எதுவும் தெரியாது, தேவன் எல்லாம் அறிந்திருக்கிறார், அவருடைய அந்த ஆவியின் நடத்துதல் எனக்கு வேண்டும் என்று சொல்லும்படியாக இந்த ஒரு வசனத்தை மிகவும் செம்மையாக நிதானமாய் கவனித்து இந்த வரும் வாரம் முழுவதும் இதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்பையும் கண்டடைவோம். நம்முடைய ஆத்மா செழிக்கட்டும், நம்முடைய ஆத்மா வாழட்டும். தேவனுக்கு முன்பாக நம்முடைய ஜீவன் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. we are so precious in the Lord. ஸோ நம்முடைய இருதயத்தை நாம் தேவனுக்கு நேராக உயர்த்தக்கடுவோம். அப்பொழுது நமக்கு ஆறுதலும் சமாதானமும் ஆசீர்வாதமும் நம்மை வந்தடையும். God bless you all.